ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த உள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2023 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கான்வொகேஷன் டே அப்போது ஸோ உங்களுக்குரிய அந்த ரேங்க் ஹோல்டர்ஸோ அது மட்டும் மெடலிஸ்ட்டோட அந்த லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கான்வொகேஷனாக என்ன அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் உங்களுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் இந்த வீடியோ பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படித்து முடித்த பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஏப்ரல் மே 2023 இப்போ 4th இயர் படிப்பாங்க, அவங்களோட சீனியர்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த இதுக்குரிய ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெடல் லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு இதை பார்க்கணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதாவது வந்து இவங்களாம் சக்ஸஸ் ஆகிருக்காங்க, நம்மளாலையும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு எய்ம் இருக்கணும். ஸோ நம்ம எதை நோக்கி போகிறோம்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷன் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எய்ம் கிடைக்கும். நம்மளும் ஒரு ரேங்க் லிஸ்ட்டில் வரணும், கண்டிப்பாக நம்மளும் ஒரு மெடல் லிஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிரிக்கெட்டில் செகண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாலே அவங்க வந்து வின்னிங் தெரிஞ்சிடும். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு வந்து என்ன எய்ம்னே தெரியாது, அவங்க எவ்வளோ கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் தெரியாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ அடித்தா நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும்னு மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனால் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை எடுத்தாலே நம்ம வின்னிங் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக எய்ம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷனுக்குலாம் டெஸ்டிங்ஷன் வாங்காமலே நான் வந்து ரேங்க் ஹோல்டர் ஆக முடியுமானா, ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்தாலும் உங்களால் ரேங்க் ஹோல்டர் வாங்க முடியும். ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்வொகேஷன் டே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 44th ஆனுவல் கான்வொகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. 2nd ஜூலையில் நடக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கான்வொகேஷனாக ஒன்றுமே இல்லை. ஸோ டிகிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதாவது பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஏப்ரல் மே 2023, அதாவது இப்போ 4th இயர் படிக்கிறவங்களோட அடுத்த அந்த சீனியர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இதுக்குரிய ரேங்க் லிஸ்ட்டும் அது மட்டும் மெடல் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 44th ஆனுவல் கான்வொகேஷனுங்கிறது இந்த கான்வொகேஷனில் இதான் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 44th ஆனுவல் கான்வொகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2nd ஜூலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மே 2023 அதாவது பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த ரேங்க் லிஸ்ட் தான் இது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. FWTன்னு இருக்கும், அதே மாதிரி வந்து FCன்னு இருக்கும். ஸோ இதை வந்து சொல்லியிருப்பாங்க. FWT அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன், FCங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ், CGPA உங்களுக்கு என்னன்னு தெரியும், குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் எடுத்தவங்க தான் ரேங்க் ஹோல்டராக வருவாங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களாலே முடியும். ஸோ நான் இந்த வீடியோ எதுக்கு பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட CGPA கம்மியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் படித்தாலுமே உங்களால் வந்து உங்கள் CGPA வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த செமஸ்டர்ஸ்லேருந்து நீங்கள் மாற்றவும் முடியும். இன்னும் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து மாற்றுங்க, கண்டிப்பாக உங்களோட பேர் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா CGPA வந்து இந்த CGPAக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட பேர் வந்து இதில் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நம்மளோட டெலகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அடுத்த டைம் இல்லாட்டி அதுக்கடுத்த டைம் கண்டிப்பாக உங்களோட பேர் இந்த மாதிரி வரணும். ஸோ நீங்களும் வந்து உங்களோட கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிற மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் அந்த கூஸ் பம்ப் மூமெண்ட்டை வந்து நீங்களும் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதனால் இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வரப்பாருங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ், அதாவது மெடலிஸ்ட்டுக்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸு. ஸோ இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் பேர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கெத்து தான். ஸோ அதாவது வந்து கெத்துன்னு சொல்கிறது எல்லாமே இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து கெத்தாக சொல்லலாம். ஸோ அதாவது வந்து இந்த மாதிரிலாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ உங்களோட CGPAவை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு நீங்கள் கம்மியாக இருந்தாலும் இப்போ நினச்சாலும் உங்களால் வந்து கூட முடியும். ஸோ ஏன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ எடுத்திருந்தாலே உங்களால் வந்து கண்டிப்பாக வர முடியும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வரல அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தாலே உங்களால் வந்து ஈஸியாக வாங்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ அதே மாதிரி இந்த பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 44th ஆனுவல் கான்வொகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது உங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இப்போ படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.